கொஞ்சம் வேதம் இருக்கிறவங்க எல்லாமே ಸಂಗೀತಂ 23 ತಿರುಪಿಕೊಳ್ಳಂಗ. ಸತ್ಯವೇದ ಇರತಕ್ಕಂಥವ್ರು ಎಲ್ಲರೂ ಕೀರ್ತನೆ 23 ತಿರ್ಸ್ಕೊಳ್ಳಿ. தகுதுரா இல்வா? எடுத்துட்டீங்களா? எல்லாமே சேர்ந்து 5வது வசனத்தை வாசிங்க. 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. தமிழ ஒருத்தர் மட்டும் படிங்கம்மா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பಿ ಒಳಗಿರದು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿಯಮ್ಮ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಶತ್ರುಗಳಿಗೆ ಮುನ್ಬದಾಗ ಪಂದಿಯೇ ಆಯತ್ತಪಡಿಸಿದ ದೇವನ್ அவர். ವೈರಿಗಳ ಮುಂದೆ ನಮಗೆ ಔತಣ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಜನ எத்தனை பேர் இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೀರಾ? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் நினைக்கிறோம், ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ, எனக்கு விரோதிகள் பெருகி இருக்கிறாங்க என்று. ನಮಗೆ ಇರೋದು ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எங்க போனாலும் எனக்கு நிம்மதி கிடையாது, ಎಲ್ಲೋದ್ರೂ ನನಗೆ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, அந்த ವಿರೋಧಿகளுக்கு முன்பதாக ಆ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். ನಿನಗೊಂದು ಔತಣ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇನೆ. பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். ಔತಣ್ಯವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೇನೆ. பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது மட்டுமில்ல, ಔತಣ್ಯ ಸಿದ್ಧಪಡಿಸೋದು ಮಾತ್ರವಲ್ಲ, உன்னுடைய தலையை எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணுவேன். ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಎಣ್ಣೆಯಿಂದ ನಾನು ಅಭಿಷೇಕಿಸ್ತೀನಿ. எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಏನಂದ್ರೆ, தேவன் உங்களை ಅಭಿಷೇಕಂ பண்ணுகிறார், ಆವಿನಾಲ ಅಭಿಷೇಕಂ பண்ணுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. தேவனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள் என்று சொன்னால், ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, தேவனுடைய அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವುದಾದ್ರೆ நீங்க எதை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க? ನೀವು ಯಾವ್ದು ಕುರಿತು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, கலங்க மாட்டீங்க, ಭಯ ಪಡೋದಿಲ್ಲ, மனுஷனை தேடி போக மாட்டீங்க, ಮನಸ್ಸಿನ ಹುಡುಕಿ ಹೋಗೋದಿಲ್ಲ. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, ದೇವರ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, ಅದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವಾದ್ರೂ ಸರಿ, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾದ್ರೂ ಸರಿ, எந்த சம்பவங்கள் ஏற்பட்டாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಿತಿ ಸಂಭವಿಸಿದ್ರು ಸರಿ, நீங்கள் போகக்கூடிய ஒரே ஒரு இடம், ನೀವು ಹೋಗುವಂತ ಒಂದೊಂದು ಜಾಗ தேவ சமூகம், ದೇವರ ಸಮೂಹ, தேவனுடைய சமூகம், ದೇವರ ಸಮೂಹ. அதை விட்டு வேற எங்குமே நீங்க போக மாட்டீங்க. ಅದರ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ ನೀವು ಬೇರೆ. ஆனா நீங்க ஆவினால நிரப்பப்படவில்லை என்று சொன்னால், ದೇವರ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾದ್ರೆ, ஆவினால நீங்க ಅಭಿಷೇகம் பெறவில்லை என்று சொன்னால், ಆತ್ಮದಿಂದ ನೀವು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿರೋರಾಗಿದ್ದಾದ್ರೆ, நீங்க உலகத்தை தேடி போவீங்க, ನೀವು ಲೋಕವನ್ನ உலகத்தினுடைய மனிதனை தேடி போவீங்க, ಲೋಕದ ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತೀರಾ. ஆனா நீங்க ஆவில நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தால், ಆದ್ರೆ ಆತ್ಮದಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿರೋದಾದ್ರೆ, நீங்க போகக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். ನೀವು ಹೋಗುವಂತ ಒಂದೊಂದು ಜಾಗ தேவ சமூகம், ದೇವರ ಪಾದ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, ನೋಡಿ ಕರೆಯುವಂತ ಮಕ್ಕಳು ಲಜ್ಜೆಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ, அவர்கள் பிரகாசம் அடைந்தது என்று. ಅವರು ಪ್ರಕಾಶ ಹೊಂದುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புதுபெல நடந்து கழுகுகளை போல சட்டைகளை ಅಡಿத்து பறப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಕಾದಿಯವರು ಅದು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಹದ್ದಿನಂತೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹಾರ್ತಾರೆ. ஆவினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು, அந்த மனுஷன் தேவ சமூகத்தில் காத்திருப்பான். ಆ ಮನುಷ್ಯ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕಾದಿರ್ತಾನೆ. எதற்காக என்று சொன்னால், ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಂದ್ರೆ தேவனுடைய ஆலோசனைகள் படி நடப்பதற்காக, ದೇವರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯೋದಕ್ಕಾಗಿ, தேவ சித்தத்தின்படியாக நடப்பதற்காக, ದೇವರ ಚಿತ್ತಂತೆ ನಡೆಯೋದಕ್ಕಾಗಿ, தேவனுக்கென்று செயல்படுவதற்காக, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಕಾರ್ಯ தேவன் ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ, தனக்கென்று வைத்த அந்த காரியங்களை சரியாக செய்து முடிப்பதற்காக, ದೇವರು ತನಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸೋದಕ್ಕಾಗಿ தேவ சமூகத்தை மட்டும் காத்திருப்பார். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮಾತ್ರ தேவனுடைய ಕಾದಿರ್ತಾರೆ. சமூகத்தை மட்டும் பார்ப்பார். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕಾದಿರ್ತಾರೆ. அப்படி இருந்தா ஒரு மனுஷனை குறித்து தான் இந்த நமக்கு தியானிக்க ಹಾಗೆ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕುರಿತವಾಗಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಜ್ಞಾನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ அவர் தேவனே சார்ந்திருந்தார், ದೇವರನ್ನ ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಿದ್ದ, தேவ சமூகத்துக்கு போனார். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲೇ ಇರ್ತಿದ್ದ. அவருக்கு விரோதிகள் 1-2 பேர் இல்ல, ಅವನಿಗೆ ಇರೋದು ಒಬ್ಬರಿಬ್ಬರಲ್ಲ, 20 லட்சம் பேர், 20 ಲಕ್ಷ ಜನ.
நமக்கு ஒருத்தர் வீட்டில் தொல்லை கொடுத்தாங்களே நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ಒಬ್ಬರು ಮನೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ತಲೆ ಕೊಟ್ಟರೆ ನಾವು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಮ್ಮ ಕೈಲಿ ತಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசர் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணாலே நம்மளால என்ன செய்ய முடியாது. ಕೆಲಸ ಮಾಡೋದು ಜಾಗದಲ್ಲಿ ಸೂಪರ್ ಸ್ವಲ್ಪ ಸಮಸ್ಯೆ இங்கே எனக்கு வேலையே வேண்டாம், ಕೂಡಲೇ ನಾವು ರಿಸೈನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಕೆಲಸ ನನಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. இந்த வேலையே எனக்கு வேண்டாம், ಈ ಕೆಲಸವೇ ನನಗೆ ಬೇಡ. இவரோ ಆದರೆ ಇವರು அந்த 20 லட்சம் பேருக்கு மத்தியிலும் ಆ 20 ಲಕ್ಷ ಜನ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ அவர் வைராக்கியமாக தேவனை பார்த்தார். ವೈರಾಗ್ಯವಾಗಿ ದೇವರನ್ನು ನೋಡಿದರು. தேவனுக்கென்று வைராக்கியமாக இருந்தார். ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡರು. அதன் நிமித்தமாக அந்த விரோதிகளுக்கு முன்பதாக ಆ ವಿರೋಧಿಗಳ ಮುಂದೆ தேவனுடைய சமூகத்துல ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ அவர் கேட்டது எல்லாமே ಅವರು ಕೇಳಿದ ಎಲ್ಲವನ್ನೂ தேவன் செய்து முடித்தார். தேவச்சனமே ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ಒಂದು ವೇಳೆ உங்களுடைய வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ இதே போல ಇದೇ ತರ ಅನೇಕ ವಿರೋಧಿಗಳು எழும்பி இருக்கலாம், ಅನೇಕ ವಿರೋಧಿಗಳು ನಿಮಗಾಗಿ ಎದುರಿರಬಹುದು. ஆனா அவர்களுக்கு முன்பதாக ಅವರ ಮುಂದೆ தேவன் உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕಂದ್ರೆ முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய காரியம், ಮೊದಲನೇ ತಿಳ್ಕೋಬೇಕಾದ ಕಾರ್ಯವು தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், ದೇವರು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದರು, தேவன் உங்களுக்கென்று என்ன வேலையை கொடுத்திருக்கிறார், ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಯಾವ ಕೆಲಸ ಇಕ್ಕಿದ್ದಾರೆ. ಅದರ ಮೊದಲಾவது என்ன செய்யுங்க, ಉறுதியாக இருங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಅದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಅದರ ಉறுதியாக இருக்கும்போது ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நிச்சயமாக ಅನೇಕ ಪಾಡುಗಳು ವரும், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತವೆ, ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ವரும், ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತವೆ, ಅನೇಕ ಅವಮಾನಗಳು ವரும், ಅನೇಕ ಅವಮಾನಗಳು ಬರ್ತವೆ. ಇದಕ್ಕೂ ಮಧ್ಯೆಯೂ ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவர், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತನು, ಬಲಪಡಿತ அவர் வல்லவர், ಬಲಪಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. தேவன் தன் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லவர். ದೇವರು ನಿನ್ನ ಕೃತ್ಯವಾಗಿ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಂತ ಕಾರ್ಯ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ಏற்றಬಡಿ ಅದಕ್ಕೆ ನಾವು ಉದಾಹರಣವಾಗಿ ಯಾತ್ರಾಗಮಂ ವಿಮೋಚನಾ ಕಂಡ எக்ஸடஸ் 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை படிங்களா. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣವೇ. நாங்கள் இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போவோமானால், சரியா படிங்கம்மா, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே. என்னாச்சு? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಬ್ರು ಓದಿಯಮ್ಮ. ಮೋಸೆ ಕರಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರ ಅಷ್ಟೇ. ನಾವು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾಗ ಯೆಹೋವನ ಕೈಯಿಂದ ಸತ್ತಿದ್ದರೆ ಎಷ್ಟೋ ಮೇಲಾಗಿತ್ತು. ಆಗ ಮಾಂಸ ಪಾತ್ರೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂತು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದವಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரேல் ஜனங்கள் இங்க சொல்லக்கூடிய காரியம், ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು, நாங்கள் எகிப்துல ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ எப்படி இருந்தோம்னு சொல்றாங்க, ಹೇಗಿದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. எரிச்சி பாத்திரங்களே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க, ಮಾಂಸದ ಪಾತ್ರೆ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡು ತಿಂತಾ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா இது உண்மையா? ಇದು ನಿಜವಾ? படிச்சிருக்கீங்க இந்த யாத்ராகமத்தை படிச்சிருக்கீங்க? இது ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ನೀವು ಓದಿದ್ದೀರಾ? சாப்பாடு எப்போ கிடைக்குதுன்ட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. ಅವರಿಗೆ ಊಟ ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ದಾಹದಿಂದ ಎದುರು ನೋಡ್ತಿದ್ರು.
அடிமைக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கறாங்க தெரியுமா? ಗುಲಾಮರಿಗೆ ಯಾವಾಗ ಊಟ ಕೊಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இவர்கள் அடிமைகள் என்றதா எழுதப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಗುಲಾಮರು ಎಂಬುದಾಗಿ இஸ்ரேல் ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು எகிப்துல ಐಗುಪ್ತದಲ್ಲಿ அடிமைகளாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಗುಲಾಮರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அடிமைக்கு ಗುಲಾಮಗಿರಿಗೆ எப்ப சாப்பாடு கிடைக்குதுன்ட்டே தெரியாது. ಯಾವಾಗ ಊಟ ಸಿಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. கொடுக்கும்போது அவன் சாப்பிடணும். ಕೊಡುವಾಗಲೇ ತಿನ್ನಬೇಕು. ஆனா இங்க இவர்கள் சொல்கிறார்கள், ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என்ன சொல்கிறார்கள்? ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, நாங்கள் ನಾವು இறைச்சி பாத்திரங்களிಂದ உட்கார்ந்து நாங்க என்ன செஞ்சோம்? ಮಾಂಸದ ಪಾತ್ರೆ ಮುಂದೆ ಕೂತ್ಕೊಂಡು ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ವಿ? ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಂತಿದ್ವಿ. ஆனா இங்க ಇಲ್ಲಿ எங்களுக்கு சாப்பாடு இல்ல, ನಮಗೆ ಊಟವಿಲ್ಲ. இங்க கொல்வதற்காக எங்களை இங்க அழுத்து வந்தீங்க. ಇಲ್ಲಿ ಸಾಯಿಸೋದಕ್ಕಾಗಿ ನೀವು ನಮ್ಮ ಕರೆತಂದ್ರೆ. ஆனா ஆண்டவருடைய திட்டம், ಅದು ದೇವರ ಉದ್ದೇಶ அவர்களை கொல்லுவதற்காக அழைத்து வரவில்லை. ಅವರನ್ನು ಸಾಯಿಸೋದಕ್ಕಾಗಿ ಕರೆತಂದಿಲ್ಲ. அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் அழைத்து வந்தார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು அந்த ಕರೆತಂದರು. அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தார். ಆ ಗುಲಾಮಿಗಿರಿಂದ ಬಿಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ஆனா ಕರೆತಂದರು. இவர்கள் சொல்லுகிறார்கள், ಇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எங்களை கொல்வதற்காக தான் இங்க அழைத்து வந்தீர்கள். ನಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸೋದಕ್ಕಾಗಿಯೇ ನೀನು ಕರೆತಂದೀಯ. ஆனா நடப்பது என்ன? ಅದು ನಡೆಯೋದೇನೆಂದ್ರೆ, மோசே அந்த ஜனங்கள் சொன்ன காரியங்களுக்காக, ಆ ಜನರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல, ಅವ್ರು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ. அந்த ஜனங்கள் மீது கோபம் வரல, ಅವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாரு. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಹೋದ್ರು. ஏனென்று சொன்னால், ಯಾಕಂತಂದ್ರೆ ஆண்டவர் தான் அவரை அழைத்தார். ದೇವರವರು ಕರೆದಿದ್ದು இந்த ஜனங்களை, ಈ ಜನರನ್ನ எகிப்திலிருந்து ಐಗುಪ್ತದಿಂದ கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படிக்கு, ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದೋದಕ್ಕಾಗಿ. அதರಿಂದ யார் வேலை கொடுத்தாரோ ಯಾರು ಕೆಲಸ அந்த எஜமான் இடத்துல போய், ಆ ಯಜಮಾನ ಹತ್ರ ಹೋಗಿ, ஆண்டவரே, ದೇವರೇ, நீங்கள் சொன்னபடி இந்த ஜனங்களை நான் அழைத்து வந்தேன். ನೀವು ಹೇಳಿದ ಜನರನ್ನ ಕರೆತಂದೆ. இந்த ஜனங்கள் இப்படி கேள்வி கேட்கிறார்கள். ಈ ಜನರು ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿದ್ದಾರೆ, நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ? ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்டார், கனப்படுத்தினார். ದೇವರು ಅವರ ಮಾತನ್ನ ಕೇಳಿ ಘನಪಡಿಸಿದರು. ஏனென்று சொன்னால், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ಯಾಕಂದ್ರೆ ಕರೆದವರು ನಿಜವುಳ್ಳವರು, அழைத்தவர் உண்மை உள்ளவர், ಕರೆದವರು ನೀತಿ ஒருவேளை ಉಳ್ಳವರು. உங்களுடைய வாழ்க்கையில ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்க அகப்பட்டிருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬಹುದು. தேவன் உங்களை அழைத்தவர் ஜீவன் உள்ளவர். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದ ದೇವರು உங்களை ಜೀವವುಳ್ಳವರು. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದವರು ನಿಜವುಳ್ಳವರು. மரண பரியந்தமும் உங்களை நடத்தவர் வல்லவர். தேவச்சனமே, ಮರಣ ನಿರಂತರವೂ ಕಾಯುವ ನಡೆಸುವ ದೇವರು. உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாற்றுவதற்கு அவர் வல்லவர். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ உங்களுக்கு ಶಕ್ತನು. விரோதமாக எழும்பின அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த்தவர் வல்லவர். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇದ್ದಂತ ಜನರ ಮುಂದೆ ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ நீங்கள் ಶಕ್ತನು. வெட்கப்பட்ட அந்த இடத்திலேயே தேவன் உங்களை உயர்த்தவர் வல்லவர். ನೀನು ಲಜ್ಜೆಗೊಳ್ಳುವ ಜಾಗದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எந்த இடத்திலிருந்து நீங்கள் வெட்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்களோ, ಯಾವ ಜಾಗದಿಂದ ಲಜ್ಜೆಗೆ ಒಳಗಾಗಿ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೀಯೋ, அந்த இடத்திலேயே தேவன் உங்களை உயர்த்தவர் வல்லவர். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. எப்போது? ಯಾವಾಗುವೆ? சங்கீதம் 31 ಕೀರ್ತನೆ 31 19வது வசனத்தை படிங்களே. 19 ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದಿ. சங்கீதம் 31 19வது வசனம். தமிழ்ல படிங்கம்மா. உமக்கு பயந்தவர்களுக்கு, மனு புத்திரர்களுக்கு முன்பாக உண்மை நம்பியவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்க உம்முடைய நன்மை எவ்வளவோ பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா தேவச்சனமே? அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, ಅವರಿಗೆ ಭಯಪಡುವವರಿಗೆ, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತವರಿಗೆ அவர் வைத்திருக்கக்கூடிய நன்மை, ಅವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಕೃಪೆ எத்தனையோ பெரியது தேவச்சனமே. ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡದು அது ದೇವಚನವೇ. அந்நிய கண்களுக்கு தெரியாது. ಅದು ಅನ್ಯ ಕಣ್ಣಿಗೆ ஆனா ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வைக்கும் போதுதான் ದೇವರು ಆಶೀರ್ವಾದಿಸಿ ನಿಮ್ಮ ಇಡುವಾಗಲೇ அந்த கண்கள் பார்க்கும். ಆ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುತ್ತೆ. அந்த கண்கள் பார்க்கும். ಆ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುತ್ತೆ. தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಮನುಷ್ಯನು உலகத்தை தேடி போக மாட்டான். உலகத்தை தேடி போக ಲೋಕವನ್ನ மாட்டான். ಹುಡುಕಿ ಹೋಗಲ್ಲ. உலகத்தினுடைய மனுஷனை தேடி போக ಲೋಕದ மாட்டான். ಮನುಷ್ಯನ ಹುಡುಕಿ ಹೋಗಲ್ಲ. எங்க தேடி போவாரு? ಎಲ್ಲಿ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ?
தேவனுடைய சமூகத்தை தேடி போவாரு. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯನ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. தேவ சமூகத்தை தேடி போவாரு. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯನ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. தேவன் என்ன சொல்கிறாரோ ಅದಕ್ಕೆ ಕೀழ்ಪಡಿಯುವಾರು. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದು ತೆಗೆಸ್ಕೊಂತಾರೆ. மோசே அததான் செய்தார். ಮೋಸೆ ಅದನ್ನೇ ಮಾಡ್ದ. தேவ பயம் அவருக்கு இருந்தபடினால ದೇವರ ಭಯ ಅವ್ರಿಗೆ ಇದ್ದಿದ್ದರಿಂದ இந்த ஜனங்கள் அவரை தூஷணம் பண்ணும்போது ಆ ಜನರನ್ನು ದೂಷಿಸುವಾಗ அவர் போன ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். ಅವ್ರು ಹೋದಂತ ಒಂದೇ ಒಂದು ಜಾಗ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯಗೆ. தேவன் அவரை வெக்கப்பட்டு போவதுக்கு விட்டாரா? ದೇವರು ಲಜ್ಜೆಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಿಟ್ರ? வெக்கப்பட்டு போவதுக்கு விட்டாரா? ಲಜ್ಜೆಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಿಟ್ರ? ಇಲ್ಲ. சொன்னது அப்படியே செய்தார் தேவஜனமே. ಹೇಳಿದ್ದು ಹಾಗೆ கேட்டது அப்படியே செய்தார் தேவஜனமே. ಹೇಳಿದ್ದು ಹಾಗೆ ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆகாரம் இல்லாதபடிக்கு குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ಆ ಜನರು ಆಹಾರ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ನಿಂದೆಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. நான் என்ன செய்வது? ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? நான் என்ன செய்வது? ನಾನೇನ್ ಮಾಡ್ಲಿ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் அவர்களுக்கு என்ன செய்ய போறேன்? ನಾನು ஆகாரத்தை கொடுக்க போறேன். ನಾನು ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ. ஆகாரத்தை கொடுக்க போறேன். ಆಹಾರವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ. ஆனா அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆದರೆ ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕು? காலைதோறும் சென்று அந்த ஆகாரத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಆಹಾರವನ್ನ ಅವರು ತೆಗೆದುಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அந்தந்த நாளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த ஆகாரத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ಆ சொல்கிறார். ದಿನಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆಯೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಅವರು ಎತ್ತುಕೋಬೇಕೆಂಬುದಾಗಿ அந்த ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. குடும்பத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவர்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಇದಾರೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರವನ್ನು ಮಾತ್ರ ಅವರು ಸ್ವೀಕರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவன் கண்டடிவான் என்று. ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುವವನು ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು. அதிகாலை வேளையிலே என்னை தேடுகிறவன் கண்டடிவான் என்று வேதவசனம். ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುವವನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು. அதிகாலை வேளையில ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ எழுந்து உங்களுடைய குடும்பங்களுக்கு ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ தேவையான மன்னாவை ಅವಶ್ಯಕತೆ ಅಂತ ಮನ್ನವನ್ನ தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಸಮೂಹದಿಂದ ನೀವು ಹೊಂದಿಕೋಬೇಕು. இது மன்னா. ಯಾವುದು ಮನ್ನಾ? கர்த்தருடைய வார்த்தை, ದೇವರ ವಾಕ್ಯ. அதிகாலை வேளையில தேவ சமூகத்திலிருந்து நீங்கள் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை என்னும் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவச்சனமே, ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಹೊಂದಿಕೋಬೇಕು. ಆ ಮನ್ನವನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೋಬೇಕು. அந்த வார்த்தை என்னக்கூடிய மன்னா உங்களுடைய ஆவிக்கு, உங்களுடைய ஆவி பலன்படுத்தும்படிக்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பலனை தருகிறது. ಆ ವಾಕ್ಯ ಎಂಬ ಮನ್ನಾ ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒரு மனுஷன் ஆவில பலப்பட்டு விட்டார் என்று சொன்னால், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬಲ ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾದರೆ அந்த மனுஷன் உலகத்தை எப்பவுமே பார்க்க மாட்டார். ಲೋಕವನ್ನ ಮನುಷ್ಯನು ಯಾವತ್ತೂ ನೋಡಲ್ಲ. உலகத்தினுடைய காரியங்களை பார்க்க மாட்டார். ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ನೋಡಲ್ಲ. ஆண்டவரை தான் பார்ப்பார். ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ನೋಡ್ತಾರೆ. அது மோசேவுடைய வாழ்க்கையில நம்மால பார்க்க முடிகிறது. ಮೋಸೆ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ನೋಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எல்லா நேரங்களிலும், ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ, எல்லா சூழ்நிலைகளிலும் ಎಲ್ಲಾ ಸ್ಥಿತಿಗತಿಯಲ್ಲೂ அவர் தேவனை மட்டும் பார்த்தார். ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ನೋಡ್ತಿದ್ರು. அதன் நிமித்தமாக ಅದರ ನಿಮಿತ್ತವಿಲ್ಲ அது அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, ಅವರು ಮಾತ್ರ ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ, அவர் கூட சென்ற அத்தனை ஜனங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவஜனமே, ಇದ್ದಂತ ಎಲ್ಲ ಜನರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡು அதை அவர்கள் அனுபவித்தார்கள். ಅದರ ಅನುಭವಿಸಿದ್ರು. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ಅದರಂತೆ ನಿಮ್ಮ ಜೀವನ ಕೂಡ தேவ சமூகத்தை நீங்கள் தேடும்போது, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಹುಡುಕುವಾಗ, தேவ சமூகத்தை நீங்கள் நாடும்போது, ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವನ್ನು ಹುಡುಕುವಾಗ, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, ದೇವರ ಸಮಾಧಾನ ಕಾದಿರುವಾಗ, தேவன் தரக்கூடிய நன்மை, ದೇವರು ಕೊಡುವಂತ ಕೃಪೆ, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம், ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದ உங்களுக்கு மட்டுமில்ல, ನಿಮಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, அது உங்களுடைய குடும்பத்திற்கு, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಕೂಡ, உங்களுடைய சந்ததிக்கு, ನಿಮ್ಮ ಸಂತತಿಗೆ தேவன் நிலையாக தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ದೇವರು தேவஜனமே, ಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದ ದೇವಜನರೇ, எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ தேவன் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ದೇವರು ಬಲಪಡಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, ಅದಕ್ಕೆ ನೀವು ಮಾಡಬೇಕಾದಂತದ್ದು சங்கீதம் 31:19வது வசனத்துல முதல் பகுதியின்படி, 31 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 19ನೇ ಮೊದಲನೇ ಲೈನಲ್ಲಿ, நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா? பயப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಭಯಪಡಬೇಕು. தேவனுக்கு பயப்பட வேண்டும். ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. நாங்கள் போன வெள்ளிக்கிழமை தியானிச்சோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ. எவ்விதமாக? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ? எந்த குறையும் இருக்காது. தேவச்சனமே, ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ, சிங்கக்குட்டிகளோ ಸಿಂಹದ ಮರಿಗಳು பட்டினியா கடந்து ಹಸುವೆಯಿಂದ ಇರಬಹುದು, என்ன செய்யுமா? இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்
குறைபடாது என்று வேத வசனம் சொல்லப்படுகிறது. ಕರ್ತನ ಹುಡುಕುವವರಿಗೆ ಯಾವೊಂದು ಕೊರತೆ ಇರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ. சிங்க குட்டிಗಳು பல நேரத்துல பட்டினியா இருக்கும். ಸಿಂಹದ ಮರಿಗಳು ಹಸಿವಾಗಿರಬಹುದು. ஆனா ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மனுஷனும் கூட குறைபடாது, எதுவுமே குறைபடாது. ಆದ ದೇವರನ್ನ ಹುಡುಕೋದಕ್ಕೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ. அதை தேடக்கூடிய தேடுதல் எப்படியா இருக்கணும் தெரியுமா? ಆದ್ರೆ ಹುಡುಕೋದು ಹೇಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? உண்மையா இருக்கணும், ನಿಜವಾಗಿರಬೇಕು, உத்தமத்தோடு கூட இருக்கணும், ಉತ್ತಮದಿಂದ ಇರಬೇಕು. நம்முடைய தேடுதல் ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கணும். ನಾವು ಹುಡುಕುವಂತ ದೇವರಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றபடி நாம் அவரை தேட வேண்டும். ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರಬೇಕು. தேவன் அப்போது நமக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். தேவச்சனமே, ಆಗ ದೇವರು ನಮ್ಮ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಕೊರತೆ ಇಲ್ಲದಾಗೆ ಆಶೀರ್ವದಿಕ ದೇವರು ಶಕ್ತನು. எந்த மாற்றமும் கிடையாது, ಯಾವ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஆனா முதலாவது நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படணும். ಮೊದಲು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. தேவனுக்கு ஏற்றபடியாக நாம் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಚಿತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. அந்த நேரத்துல தேவன் நம்மை உயர்த்த அவர் வல்லவர். தேவச்சனமே, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ನೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ நம்மை ಶಕ್ತನು. பார்த்து இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஏளனம் பண்ணி கொண்டிருக்கலாம். ನಮ್ಮ ನೋಡಿ ಎಷ್ಟೋ ಜನ ನಮಗೆ ಹಿನಯಿಸಬಹುದು, கேவலப்படுத்தி கொண்டிருக்கலாம், ನಮ್ಮನ್ನ ಕೇವಲಪಡಿಸಬಹುದು. ஆண்டவர் ஆண்டவர் என்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனாயே உனக்கு என்ன கெடுத்தது என்று கேள்வி ಕೊಟ್ಟು கொண்டிருக்கலாம். ದೇವರು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು ದೇವರು ಸಮಾಗ ಹೋಗದಲ್ಲ ಏನಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತಿರಬಹುದು. அந்த ஜனங்களுக்கு முன்பதாக ಆ ಜನರ ಮುಂದೆ தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவர். தேவச்சனமே, ದೇವರು ನಿಮ್ಮ உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು எப்போது என்று சொன்னால், ಯಾವಾಗ நீங்கள் உண்மையாக அவரை தேடும்போது, ನೀವು ನಿಜವಾಗಿ ಅವರು உண்மையாக தேடும்போது, ನಿಜವಾಗಲೂ ಹುಡುಕುವಾಗ, அதிகாலையிலே தேடும்போது, அதிகாலையிலே தேடும்போது, ಮುಂಜಾನೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುವಾಗ, தேவனுக்கு ஏற்றபடி தேடும்போது, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹುಡುಕುವಾಗ உங்களை உயர்த்த அவர் வல்லவர். ನಿಮ್ಮ ನೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ உங்களை உயர்த்த அவர் வல்லவர். ನಿಮ್ಮ ನೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. யோசேப்புடைய வாழ்க்கையில ಯೇಸೋಪನ ಜೀವನದಲ್ಲಿ தன்னுடைய சகோதரர்களே விரோதிகளாக மாறினார்கள். ತನ್ನ ಸಹೋದರ ವಿರೋಧವಾಗಿ தன்னுடைய ಬದಲಾದರು. சகோதரர்களே விரோதியாக மாறினார்கள். ಸ್ವಂತ ಸಹೋದರ ವಿರೋಧವಾಗಿ ಬದಲಾದರು. ஆனா அந்த விரோதிகளுக்கு முன்பதாக ಆ ವಿರೋಧಿಗಳ ಮುಂದೆ ದೇವರು அவரை உன்னதத்திலே வைத்தார். தேவச்சனமே, ಅವ್ರ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿಟ್ಟು ದೇವಜನ. ஏனென்று சொன்னால், ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால, ದೇವರನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்ததனால, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ அதன்படி நடந்ததனால, ಅದರಂತೆ ನಡೆದದಿಂದಲೇ தேவன் அவரை உயர்த்தினார். ದೇವರು ಅವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದರು. அவர்கள் சொன்னார்கள், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, இந்த சொப்னக்காரன் வருகிறான், ಸ್ವಪ್ನದವನು ಬರ್ತಿದ್ದಾನೆ, இவனை கொன்று போடலாம், ಅವನು ಸಾಯಿಸಾಕವನ, இவனுடைய சப்பனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னார்கள். ಅವನ ಕನಸೆಲ್ಲ ಹೇಗೆ ನೆರವೇರುತ್ತೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆனா தேவனுக்கு அவர் பயந்ததுனால, ಅದು ದೇವರಿಗೆ ಅವನು ಭಯಪಟ್ಟದಿಂದ, தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்ததுனால, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಅವನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದಿಂದ அவர்களுக்கு முன்பதாக ಅವರ ಮುಂದೆ அவரை உயர்த்தினார். ಅವ್ರನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿದ್ರು. அவரை உயர்த்தினார். ಅವ್ರನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿದ್ರು. அத்தனை பேர் போய் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்யறாங்க? பணிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் யாரெல்லாம் உங்களை புறம்பே தள்ளினார்களோ அவர்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நீடித்த நாட்கள் இல்ல, ಸ್ವಲ್ಪ நாட்கள் மட்டும் இருக்கிறது. தேவச்சனமே, ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಲಜ್ಜೆಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ತಳ್ಳಿದರೋ ಅವರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ದಿವಸವಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳು ಮಾತ್ರ. நீங்கள் தேவனும் மீது வைராಗ್யம் பாராட்டும் போது, ನೀವು ದೇವರ ಮುಂದೆ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಇರುವಾಗ, தேவனுக்குள்ளாக வைராಗ್யம் பாராட்டும் போது, ದೇವರು ಒಳಗಡೆ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಇರುವಾಗ, தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கும் போது, ದೇವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಾಗ, நிச்சயமாக அவர்களை உங்களுடைய பாத அடியில கொண்டு வருவதற்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். தேவச்சனமே, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಅವರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಇಡೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் வல்லவராக இருக்கிறார். ಅವರು ಮಹಿಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், ಮೊದಲನೇದು ನೀವು ಮಾಡಬೇಕಿದ್ದ ಕಾರ್ಯ, ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இருக்க வேண்டும். ದೇವರ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನೀವು ಇರಬೇಕು. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳಿದ್ರು, இவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று. ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನೀನು ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆದವನು. தாவீது சொல்றாரு, இவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று. ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆದವನು. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று, ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவள் என்று. ನನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆದವನು. அவருடைய இதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்கும்போது, ಆ ಹೃದಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನಡೆಯುವಾಗ, தேவன் நம்மை வைக்கக்கூடிய இடம்
எல்லாருடைய கண்கள் பார்த்து ஆச்சரியம் ಅಡೆಯತಕ್ಕ ಎಡತಲ ಆಂಡವರು ನಮ್ಮೈ ಉಯರ್ತಿ ದೇವರು ನಮ್ಮ ನಡೆಯುವಂತ ಜಾಗ ಎಲ್ಲಾರು ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತೆ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ. தாவீதுடைய வாழ்க்கையில அதுதான், தாவீது ஜீவனದಲ್ಲಿ அதே. குடும்பத்துல இருந்து எல்லாரும் அவனை என்ன செய்றாங்க, தள்ளி இவன் எதுக்கு உதவாதவன் என்று சொல்லி ಕುಟುಂಬದ ಅವನ ತಳ್ಳಿ ಯಾವುದಕ್ಕೂ ಬರದಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எங்க அனுப்புறாங்க, ಎಲ್ಲಿ ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ, ஆடுகளை மேய்ப்பதற்கு அனுப்புறாங்க. ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸೋದಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ஆடுகளை மேய்ப்பதற்கு அனுப்புறாங்க, ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸೋದಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. நம்ம அததான் பசங்களை பார்த்து சொல்லுவோம், நல்லா படிக்கலன்னு சொன்னா ஆடு மாடு சொல்ல மாட்டீங்க, அது இல்ல, ஆனா அது கேவலமானது இல்ல, ಅದು ಕೇವಲವಾದಲ್ಲ. ವೇದ ವಸನத்தின்படி, ವೇದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕತ್ತೆ உயர்ந்தது, ಉನ್ನತವಾದದ್ದು. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதுக்கு மீது ಯಾಕಂದ್ರೆ பவனி சென்றார் தேவச்சனமே, ನಮ್ಮ ದೇವರು அதன் நிமித்தமாக தான் அந்த கழுதைக்கு மேன்மை கிடைத்தது. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಕತ್ತೆಗೆ ಮಹಿಮೆ ಸಿಕ್ತು. அதே போலதான் இந்த கழுதைக்கும் அவரை கொண்டு மேன்மை அவர் கொடுத்திருக்கிறார் தேவச்சனமே. ಅದರಂತೆಯೇ ಈ ಕತ್ತೆ ಕೂಡ ಸಿಗಬೇಕಂತ ಮಹಿಮೆ ಸಿಗ್ತಿದೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த கழுதை போகும்போது அந்த கತ್ತೆ ಹೋಗುವಾಗ ಜನಗಳು என்ன செய்தார்கள், ಜನ ಏನು ಮಾಡಿದ್ರು, தன்னுடைய ವಸ್ತ್ರங்களை ಕಲ್ಟಿ ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಬಿಚ್ಚಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. எதுக்கு, ಯಾವುದಕ್ಕೆ, கழுதைதான் அதன் மீது நடந்து போனது, ಕತ್ತೆ ನಡೆದಿತ್ತು. ஆனா அந்த கழுதைக்கு மேலே இருக்கிறவர் சர்வ வல்லவர், ಆದರೆ ಕತ್ತೆ ಮೇಲೆ ಇರೋರು அவர் மாறாதவர், அவர் ಬದಲಾದವರು. அந்த கழுதையை பயன்படுத்தின தேவன் நம்மையும் பயன்படுத்த அவர் வல்லவர். ಆ ಕತ್ತೆಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಉಪಯೋಗಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. கழுதை வாய் திறந்து பேசின தேவன் உங்களுடைய வாய்களை திறந்து அவருடைய காரியங்களை குறித்து பேசுவதற்கு அவர் வல்லவர் தேவச்சனமே. ಕತ್ತೆ ಮೂಲಕವಾಗಿ ಬಾಯಿ ತೆಗೆದು ಮಾತಾಡಿಸಿದ ದೇವರು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತು ಕೂಡ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರೇ ದೇವನ್ என்று நீங்கள் சொல்வதற்கு தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ಅವರೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವು உண்மையாக தேட வேண்டும், ನಿಜವಾಗಿ ಹುಡುಕಬೇಕು. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡಬೇಡಿ, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡಬೇಡಿ. மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயமோ மனுஷனுக்கு பயப்படுற பயமோ வரைமைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியை வரைவைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಉರುಳು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಉರುಳಾಕೊಳ್ಳೋದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ. ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡತಕ್ಕಂಥ ಭಯವೋ, ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯವೋ ಅದು ಉರುಳು ಅಂತೇಳಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವ್ರಿಗೆ ಅವರೇ ಉರುಳು ಎಂಬುದಾಗಿ ಉರುಳಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಉರುಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರೇನು, ನೆನ, ಅದ ಕಣ್ಣಿ. ಅಣ್ಣ ಕರ್ತರಿಗೆ ಭಯಪಡಿக்கிற பயமோ, ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಭಯವೋ ಜೀವನ್ ஜீவன் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ಆಗಿದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಜೀವನ್ வேணுமா, ಜೀವ ಬೇಕಾ, ಮರಣ வேணுமா, ಮರಣ ಬೇಕಾ, நீங்களே தீர்மானித்துக்கொள்ளுங்க. ನೀವೇ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳಿ. சாபமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீங்கள் ಶಾಪವು எதை வேணுமானாலும் ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಏನು ಬೇಕಾದರೂ ತಗೋಬಹುದು. தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க, ನೀವೇ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆசீர்வாதம் வேணுமா, ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ, தேவனுக்கு பயப்படுங்க, ದೇವರಿಗೆ ಭಯಪಡಿ. தேவ சித்தத்துக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்க, ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. தேவன் உங்களை ஆசீர்வாதிக்க உயர்த்த அவர் வல்லவர். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನು. சாபம் வேணுமா, ಶಾಪ ಬೇಕೇ, உலகத்தை தேடி போங்க, ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗಿ உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்க நடுங்க. ನಿಮ್ಮ ಮನ ಇಚ್ಛಂತೆ ನೀವು ನಡೆಯಿರಿ. இஸ்ரேல் ஜனங்கள், ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. 40 ವರ್ಷ ಕಾಲಂ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ எந்த வேலையும் செய்யாம ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡದೆ போஷிக்கப்பட்டவர்கள், ಪೋಷಿಸಲ್ಪಟ್ಟವರು ஆண்டவரை தூசிக்கும்போது, ದೇವರನ್ನು ದೂಷಿಸುವಾಗ ஆண்டவருடைய வார்த்தையின்படி ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ஒருத்தர் ಕೂಡ எங்க போகல, ಒಬ್ಬರು ಕೂಡ ಎಲ್ಲೋಗಿಲ್ಲ. கானான் தேசத்துக்கு ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗல. ಕಾಲಿಡಲಿಲ್ಲ. யார் போனாங்க, ಯಾರಾದ್ರು 20 வருஷத்துக்கு கீழ்ப்பட்ட அந்த ஜனங்கள் மட்டும் என்ன செய்றாங்க, அங்க போறாங்க. ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಲು ಮಾತ್ರ ಕಾನಾನಿಗೆ ಜೇಡುಗೆ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் வாக்களிக்கும் போது, ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುವಾಗ எல்லாமே புருஷர்களாக இருந்தாங்க. எல்லாரும் புருஷராಗಿದ್ದರು. அவங்க கேட்டாங்க, ಅವರು ಕೇಳಿದ್ರು, தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. ஆனா அவங்க
அவர்களுடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சு? ಅವರ ಆತ್ಮ ಏನಾಯ್ತು? ಕೊಳುತು போயிடுச்சு. ಕಟ್ಟೋಯ್ತು. ಕೊಳುತು போயிடுச்சு. ಕಟ್ಟೋಯ್ತು. ಗರ್ವ ತುಂಬೋಯ್ತು. ಓ, ಗರ್ವ ತುಂಬೋಯ್ತು. ಕೊಲ್ಪು போயிச்சா? கொளுத்து போகும்போது என்ன ஆகுது? ಗರ್ವ ತುಂಬ தெரியாதுன்னு சொல்றாங்க, பார்த்திருக்கீங்களா? ಕಣ್ಣು ಕಾಣಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? அப்படி இவங்க ಹಾಗೆ ಇವರು 40 வருஷம் எந்த வேலையும் செய்யாம 40 ವರ್ಷ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡದೆ திருப்தியா சாப்பிட்டதுனால ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಂದದ್ರಿಂದ என்ன வந்துருச்சு உங்களுக்கு? ಅಹಂಕಾರ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. கண்ணு அப்படியே மூடிடுச்சு. ಕಣ್ಣು ಮಂದವಾಗಿ ಹೋಯಿತು. ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைக்காம போயிட்டாங்க. ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನು ನೆನೆಸದೆ ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. அதனால தேவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க தேவச்சனமே. ಅದು ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಅವರು ಉದಾಹರಣೆ ಆದರು. தேவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. எல்லாமே ಕೋಪಕ್ಕೆ ಅವರು ಜನರಾದರು. அங்கேயே மடிந்து போனார்கள். ஒருத்தர் கூட தேவன் சொன்ன அந்த தேசத்துக்கு போகல. ಹಾಗೆ ಸತ್ತು ಹೋದ್ರು. ಯಾರು ಕೂಡ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ದೇಶಕ್ಕೆ போனது யார் என்று சொன்னால், ಹೋಗಿದ್ದು ಯಾರೆಂದರೆ அவருடைய சந்ததிகள், சின்ன சின்ன பிள்ளைகள், ಅವರ ಸಂತಾನದವರು, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ. என்று சொன்னால் அப்போ சின்ன பிள்ளைகளா இருந்தவர்கள் இப்போ 20 வருஷத்துக்கு மேற்பட்ட, ஆண்டவர் சொல்றார் 20 வருஷத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க? ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಕಾನಾನ್ தேசத்துக்கு போக மாட்டாங்க என்று. 20 ವರ್ಷದ ಮೇಲೆ ಉಳ್ಳವರು ಯಾರು ಏನೂ ಆಗೋದಿಲ್ಲ, ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஸோ அதனால தேவன் சொன்னக்கூடிய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுங்க. ದೇವರು ಹೇಳಿದಂತ ಮಾತಿಗೆ ಮೊದಲನೇದಾಗಿ ಕಿವಿ ಕೊಡಿ. அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. அந்த வார்த்தைகள்படி நடப்பதற்கு பிரயாசம் பண்ணுங்க. ಆ ವಾಕ್ಯದಂತೆ ನಡೆಯೋದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿ. ஒரு ஆகாரம் மட்டும் அவங்க கேட்கல, ಆಹಾರ ಮಾತ್ರ ಕೇಳಿಲ್ಲ, மாம்சத்தை கேட்டார். மாம்சத்தை கேட்டார். ಆಹಾರ ಮಾತ್ರ ಕೇಳಿಲ್ಲ, ಮಾಂಸವನ್ನು ಕೂಡ ಕೇಳಿದರು. மோசே, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு எத்தனை ஆடுகளை நான் வெட்டி போடுறது ஆண்டவரே? ಮೋಸೆ ಹೇಳಿದ, ದೇವರೇ ಈ ಜನರಿಗೆ ಎಷ್ಟು ಕುರಿಗಳ ನಾನು ಕುಯ್ದು ಹಾಕಬೇಕು? எங்கிருந்து இவங்களை மாம்சம் கேட்குறாங்க, நான் எங்கிருந்து, ಎಲ್ಲಿಂದ ನಾನು ಇವರಿಗೆ ಮಾಂಸವನ್ನು ಕೊಡ್ಲಿ? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ಆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், ನೀನು ಹೋಗಿ, ನಾನು ನೋಡ್ಕೊಂತೀನಿ. ஆனா வேதம் சொல்லப்படுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಿದೆ, அவங்க இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே, ಅವ್ರು ತಿನ್ನುತ್ತಾ ಇರುವಾಗಲೇ அவர்களுடைய ಅವರ ಬಾಯಿ வெளியில வந்து அந்த மாம்சம் வெளிவந்து அங்கேயே சத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಮಾಂಸ ಆಚೆ ಬಂದು ಅಲ್ಲೇ ಸತ್ತರೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತಿದ್ದೀವಿ. தேவனை பரீட்சை பாராதீங்க. ದೇವರನ್ನ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಬೇಡಿ. அவர் சர்வ வல்லவர், அவர் ಸರ್ವಶಕ್ತನು. எதையும் செய்வதற்கு அவரால முடியும். ಅವ್ರು ಏನೇ ಮಾಡೋದಕ್ಕೂ ಅವ್ರಿಗೆ ಸಾಧ್ಯ. அளவுக்கு மீறினால ಅಳತೆಯನ್ನ ಮೀರಿದ್ರ அமிர்தம், ಅಳತೆ ಮೀರಿದ್ರೆ ಅಮೃತ ಕೂಡ ವಿಷವೇ. ஸோ அதனால நமக்கு தேவை என்னன்ட்டு அவருக்கு நல்லா தெரியும். ಅದರಿಂದ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಏನು தேவைகளுக்கு ஏற்றபடி அவர் தருவதற்கு அவர் வல்லவர். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ತಕ್ಕಂತೆ ಅವರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತನು. இருக்கிறதுல என்ன செய்யுங்க? முதலாவது ಇರೋದ್ರಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ಮೊದಲನೇ சந்தோஷப்படுங்க, ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ, திருப்தியாயிருங்க, ತೃಪ್ತಿಯಾಗಿರಿ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ. அதை விட்டுட்டு, ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು, இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது போய் இருக்கிறது போச்சு, பறக்கிறது போச்சு. ಇರೋದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹಾರೋದನ್ನ ಇಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಹೋದ್ರು, ಇರೋದು ಹೋಯ್ತು, ಹಾರೋದು ಹೋಯ್ತು. புரியுதுன்னு நினைக்கிறேன். ಅರ್ಥವಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. இருக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்னும் எனக்கு அதிகமா வேணும் ஆண்டவரே. ಇರೋ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು, அதிகமா வேணும், ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು. கடைசில என்ன ஆகும் தெரியுமா? ಕಡೆಗೆ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ரெண்டுமே இல்லாம ஆயிடும். ಎರಡು ಇಲ್ದಂಗೆ ಆಗೋಗುತ್ತೆ. நாமமா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடும். ನಾವು ಎಲ್ಲವೂ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟೋಗುತ್ತೆ. ஸோ அதனால இருக்கிறதுல முதலாவது நம்ம என்ன செய்யணும்? ಅದರಿಂದ ಇರೋದು ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அது மட்டும் இல்ல, குடிக்கிற தண்ணீர் கூட அவருடைய சமூகத்துல என்ன செய்றாங்க? போய் ಆದರೆ ಕುಡಿಯೋ ನೀರಕ್ಕೂ ಸಹ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಸಮೂಹದಲ್ಲಿ போராடுறாங்க, ಹೋರಾಡ್ತಾರೆ, அவரை துன்பப்படுத்துறாங்க, ಅವರನ್ನ ಹಿಂಸೆಗೊಳಿಸ್ತಾರೆ, அவரை அவமானப்படுத்துறாங்க. ಅವರನ್ನ ಅವಮಾನಪಡಿಸ್ತಾರೆ. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ಒಂದು ಮಾತು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, உண்மையாக தேவனே ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நிச்சயமாக அவர்கள் தள்ளுண்டு போவார்கள். ನಿಜವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಗಾದರೂ ಸರಿ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದ, ಅವರು ಇರೋದಿಲ್ಲ, ಹಳದು ಹೋಗ್ತಾರೆ. உண்மையோடு உத்தமமோடு கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும்,
ನೀತಿ ನಿಜಾಯಿತಿಯಿಂದ ದೇವರೊಂದಿಗೆ ಇರುವಂತಹ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರು ಎದ್ದೇಳಿದ್ರು ಕೂಡ அவர்கள் நிச்சயமாக ஒன்றும் இல்லாமல் போவார்கள். ಅವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ಇಳಿದಾಗಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. வசன அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ದೇವರ ವಾಕ್ಯದ ಅಡಿಪಾಯದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ. மோசே தேவனுக்கு பயந்தார். ಮೋಸೆ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರು. தேவனையே தனக்கு முன்பதாக வைத்திருந்தார். ದೇವರನ್ನೇ ಅವರ ಮುಂದೆ ಇಟ್ಕೊಂಡ್ರು. எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலோசனை ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ದೇವರ ಮುಂದೆ ಆಲೋಚನೆ ಕೇಳ್ತಿದ್ದ. ஆனா அவரை நிந்தித்தவர்கள் ஒருவரும் என்ன செய்யல. ಆದರೆ ನಿಂದಿಸಲ್ಪಟ್ಟವರು ಒಬ್ಬರನ್ನು ಏನು ಮಾಡಿಲ್ಲ. அந்த கானான் தேசத்திற்குள்ளாக செல்லவில்லை தேவஜனம். ಕಾನಾನ್ ದೇಶದ ಒಳಗಡೆ ಯಾರು ಹೋಗಲಿಲ್ಲ. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ಅದೇ ತರ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமோட இருக்கும்போது ದೇವರಿಗೆ ನೀತಿ ನಿಜಾಯಿತನ ಇರುವಾಗ எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ಎಷ್ಟು ಜನ ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರೂ ಸರಿ, எத்தனை சூனியங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் சரி, ಎಷ್ಟು ಶೂನ್ಯಗಳು ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ್ರು ಸರಿಯೇ, தேவன் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಒಂದು ಇಳಿದಾಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. தேவனுக்கு பயப்படும்போது, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ, தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது, ದೇವರಿಗೆ ನೀತಿಯಿಂದ ಇರುವಾಗ, தேவ சித்தத்துக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கும்போது மட்டுமே ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ இந்த காரியங்களை தேவன் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ದೇವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದೆ ದೇವಜನರೇ. அது மட்டும் இல்லாமல் ಅದು ಮಾತ್ರವಿಲ್ಲದೆ ஏதோ இந்த தேவைக்கு என்னத்தை செய்கிறோம், நம்ம ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಅವಶ್ಯಕತೆಗಾಗಿ சாப்பிடும்போது என்ன செய்கிறோம், ತಿನ್ನುವಾಗ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಟೇಸ್ಟ್ಗೆ அப்படிதானே ஊறுகாய் தொட்டு பார்க்குறோம், ಉಪ್ಪಿನಕಾಯಿ ತೊಟ್ಕೊಂತೀವಿ. ஆண்டவரை அப்படி தொட்டு பார்த்தீங்களான்னு சொன்னா ಆ ದೇವ್ರನ್ನ ಹಾಗೆ ಮುಟ್ಟಿ ನೋಡ್ತೀವಿ ಅಂತಂದ್ರೆ உண்மையிலே நீங்க எந்த நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ನಿಜವಾಗ್ಲೂ ಯಾವ ಒಂದು ಕೃಪೆನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. நீங்க நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಬಹುದು, நான் உபவாசம் இருக்கிறேன், ನಾನು ಉಪವಾಸ ஆனா அந்த உபவாசம் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ಆದ್ರೆ ಆ ಉಪವಾಸ ಹೇಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. நீங்க எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னி ನೀವು ಹೇಗೆ ಉಪವಾಸ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஏசாயா 58வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது கொஞ்சம் படிங்க. ಏಸಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಬೇಡ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಓದಿಕೊಳ್ಳಿ ಕೂತ್ಕೊಂಡು. அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவஜனமே. ಅದೇ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಉಪವಾಸ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ದೇವಜನರೇ. அப்போ ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் நடக்கும்போது, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯರಂತೆ ನಡೆಯುವಾಗ எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ನಿಮ್ಮೆಲ್ಲ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ நம்மை மேன்மையாக வைப்பதற்கு அவர் வல்லவர் தேவஜனமே. ನಮ್ಮನ್ನ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುವುದಕ್ಕೆ அவர் வல்லவராக இருக்கிறார் தேவஜனமே. ಶಕ್ತನು ದೇವರ ಜನರೇ. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಾವು ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 11வது அதிகாரம் 11ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಿಂದ 6 ವಚನಗಳ ವರೆ, 4ರಿಂದ 6ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. தமிழில் படிங்கம்மா. பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுந்து, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாங்கள் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் குமட்டி காய்களையும் ஈரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நினைக்கிறாங்களா? ಏನು ನಡೆಸಿದ್ದಾರೆ? சாப்பாட நினைக்கிறாங்களா? ಊಟವನ್ನು ನೆನೆಸ್ಕೊಂತಿದ್ದಾರೆ. ஆனால் சாப்பாடு நினைச்சது என்ன நடந்தது? ಆದರೆ ಊಟಕ್ಕೆ சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போதே சாப்பாடு வாரிக்கொண்டு போயிடுச்சு எல்லாரையும். ತಿಂತಿರುವಾಗಲೇ ಅವನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತು. தானியல் பாருங்களேன், ದಾನಿಯೇಲ್ ನೋಡಿ, இந்த சாப்பாடு கூட அவர் என்ன செய்கிறாரு? ಆ ಊಟ ಕೂಡ ಅವನೇನು ಮಾಡ್ತಾನೆ? முற்றுப்புள்ளி வைக்கிறார். ಒಂದು ಗುರುತಾನ ಇಡ್ತಿದ್ದಾನೆ, முற்றுப்புள்ளி வைக்கிறார், ನಾನ್ ಸ್ಟಾಪ್ ಇಡ್ತಿದ್ದಾನೆ. நீ ஆகார பிரியனா இருந்தா உன்னுடைய தொண்டையில் என்ன செய்ய? ಆಹಾರ ಪ್ರಿಯನಾಗಿದ್ರೆ ಏನು ಆಗ್ತಾನೆ? ನಿನ್ನ ಗಂಟ್ಲಲ್ಲಿ
ನೀನು ಹೊಟ್ಟೆ ಬಾಕನಾಗಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಬಾಕನಾಗಿದ್ರೆ ಕತ್ತಿ ಹಾಕು அப்படின்னா என்ன அர்த்தம்ட்டு இல்லை அதுக்கு பொருள். ಕುಯ್ದಾಕು ಅಂತಲ್ಲ, அளவா சாப்பிடுன்ட்டு, ಅಳತೆಯಿಂದ ತಿನ್ನಿ ಎಂಬುದು. அளவா சாப்பிடுன்ட்டு, ಅಳತೆಯಿಂದ ತಿನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் எது சாப்பிடணுமோ அது மட்டும் சாப்பிடு. ಆದ್ರೆ ಏನ್ ತಿನ್ಬೇಕು ಅದನ್ನ ಮಾತ್ರ ತಿನ್ಬೇಕು. இங்க ಇಲ್ಲಿ தானியேல் பார்க்கும்போது, ದಾನಿಯೇಲ್ ನೋಡುವಾಗ அந்த ராஜா சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட அவர் என்ன செய்றாரு, ರಾಜ ತಿನ್ನುವಂತ ಔತಾನೆ ಕೂಡ இந்த சாப்பாடு எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. ಈ ಊಟ ನನಗೆ ಬೇಡ. நல்ல சாப்பாடு, ಒಳ್ಳೆ ಊಟ, என்ன தேவையானது எல்லாமே இருக்கும், அதுல ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿರೋದು ಎಲ್ಲ ಇದೆ, சகலமும் இருக்கும் அந்த ஆகாரத்துல. ಸಕಲವೂ ಇದೆ ಆಹಾರದಲ್ಲಿ. நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கும்போது என்ன செய்கிறோம், இது போடு இது போடு இது போடு இது போடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡೋದು ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಅದಾಕು ಎಲ್ಲ ತಿಂದ್ಬಿಟ್ಟು வீட்டுக்கு கூட வர முடியாது, ಮನೆಗೆ ಕೂಡ ಬರೋಕ್ಕಾಗಲ್ಲ. என்ன வீட்டுக்கு வராமல் இன்னொரு இடத்துக்கு ஓடி போவோம், எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போவோம், வயிறு வலிக்குதுன்ட்டு. ಮನೆಗೆ ಕೂಡ ಬರೋಕ್ಕಾಗದೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಓಡೋಗ್ತೀವಿ. ஒருவேளை சிரிப்பாக இருக்கலாம், இது ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ನಗೋತ್ತರ ಇರಬಹುದು. சிந்திங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, சிந்திங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. தேவன் தந்திருக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது திருப்தி அடையுங்க. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮೊದಲನಾಗಿ ತೃಪ್ತಿ. தேவனுக்கென்று வைராக்கியமாக இருங்க. ದೇವರಿಗಂತ ಹೇಳಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ, தேவ சித்தத்துக்கு உங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕಾಗಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿ. தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவர். தேவச்சனமே, ದೇವರು ನಿಮ್ಮ ಹೆಚ್ಚಿಸೋದಕ್ಕೆ நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣವೇ? நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು இன்று ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? ಈಗ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು ಹೇಗಿವೆ? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಹೇಗಿವೆ? நம்முடைய சிந்தனைகள் எப்படி ನಮ್ಮ இருக்கிறது? ಚಿಂತೆ ಎಲ್ಲ ಹೇಗಿದೆ? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? ನಮಗೆ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಹೇಗಿದಾವೆ? ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கிறதா? ದೇವರಿಗೆ ಒಳಿಕೆ ಆಗಿದೆಯೇ? ஆண்டவருக்கு ஏற்றபடி